உங்க சுத்தி சில நண்பர்கள் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். சில சமயம் நீங்களே அப்படி இருக்கலாம். நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஏன் சில பேருக்கு மட்டும் வாழ்க்கை இவ்வளவு சவாலா இருக்கு? ஏன் சில ராசிக்காரர்கள் மட்டும் தொடர்ந்து வேதனைப்படுறாங்க? உண்மையில இது கிரகங்களோட சதி இல்ல, நீங்க பாவம் பண்ணீங்கங்கிற பழி இல்ல. இதுக்கு ஒரு ஆழமான ஆனா அதிர்ச்சியான உளவியல் ரீதியான காரணம் இருக்கு. அதை இந்த வீடியோல நாம பார்ப்போம். இந்த ரகசியம் நீங்க உங்க ராசியை இனிமேல் பார்க்கிற விதத்தையே மாத்திடும். நாம ஜோதிடத்தை பற்றி பேசல, ராசிகள் குறிக்கிற அந்த பண்புகளை பற்றி தான் பேசுறோம். சில ராசிகள்ல பிறந்தவங்களுக்கு இயற்கையாவே சில சவாலான குணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு, மிகவும் உணர்ச்சி வசப்படுவது, பிடிவாதம், எல்லா விஷயத்துக்கும் அதிகமாக யோசிப்பது அல்லது அதிகபட்ச நேர்மை. இந்த குணங்கள் எல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்க ரொம்பவும் உதவும். ஆனா இதே குணங்கள் நம்மளை அதிகம் காயப்படுத்தக்கூடிய காரணமா மாறிடும். நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம ராசி இல்ல, நம்ம ராசி கொடுத்த அந்த பண்புகளை நாம எப்படி கையாள்றோங்கிறது தான் முக்கியம். குறிப்பா சில ராசிக்காரர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுவார்கள். அவங்க அன்பை ஆழமா வெளிப்படுத்துவாங்க, ஆனா அதே அளவுக்கு காயங்களையும் ஆழமா உள்வாங்கிப்பாங்க. உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சா மற்றவங்கள விட நீங்க அதிகமா மன நொறுங்கி போவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா உலகமே முடிஞ்சு போனதா நினைப்பீங்க. ஏன்னா உங்க மனசு ஒரு சாதாரண கண்ணாடி இல்ல, அது ஒரு நுண்ணிய லென்ஸ். அது சின்ன பிரச்சனையை கூட பெருசாக்கி பார்க்கும். இந்த உணர்ச்சி வசப்படும் தன்மை தான் உங்களை அதிகமா சோகப்படவும் கஷ்டப்படவும் வைக்குது. அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க ராசி இல்ல, அவங்க உணர்ச்சிகளை ஆழமா உணர்றது தான் காரணம். அப்போ இந்த வலியிலிருந்து வெளியே வர நீங்க என்ன செய்யணும்? நீங்க செய்ய வேண்டியது உங்க ராசியின் பண்புகளை குறைக்கிறதில்ல, அதை சரியான விதத்துல பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு, நீங்க பிடிவாதம் உள்ள ராசிக்காரரா இருந்தா அந்த பிடிவாதத்தை நான் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேங்கிற இலக்குகளில் பயன்படுத்துங்க. நீங்க அதிகமா யோசிக்கிறவரா இருந்தா அந்த யோசனையை தேவையில்லாத சண்டைகளுக்கும் கடந்த கால நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்தாம வருங்காலத்தை திட்டமிடுவதில் பயன்படுத்துங்க. உங்க ராசி கொடுத்த சவாலான குணம்தான் உங்களுக்கான ஆயுதம். உங்க அதிகப்படியான உணர்ச்சி வசப்படும் தன்மையை ஆழமான அன்பாகவும் கலை உணர்வாகவும் மாத்துங்க. உங்க கஷ்டங்கள் நீங்க பலவீனமானவர் என்பதை காட்டாது, நீங்க ஆழமான உணர்வுகளை உடையவர் என்பதை காட்டும். அந்த வலியை உங்க வாழ்க்கையை மாற்றி காட்டுற சக்திக்கு பயன்படுத்துங்க. நன்றி.